ஊரு பூரா பேசுறாங்கன்னு, சின்ன பசங்க அசால்ட்டா உங்களை உள்ள தூக்கி போட்டாங்கன்னு, உன்னை பார்த்து ஓடி ஒளிஞ்சவங்க எல்லாம் களம் இறங்குவாங்கன்னு. ஏதாவது செஞ்சிடணும்னா அவங்கள. செய்யறேன்டா, செய்யறேன். பாண்டியா, சொல்லுப்பா. இபி பில் கட்டியாச்சாடா? ஏன்ட்ட கேக்குற? இந்தா அவன்கிட்ட கேளு. டிபார்ட்மெண்ட் இபி பில் கட்டியா? நேத்து பூரா தேனண்டா, கிடைக்கலடா. தம்பி இதுக்கு பேர் என்ன? டே ஐயர, போட்டா கொடுக்குற. கட்டி தொலைடா சீக்கிரமா. சரிடா, கட்டிடுறேன்டா. சாப்பிட்டாச்சாடா? சாப்பிட்டாச்சுடா. சரி, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சரிடா. டே எங்கடா ஓனரு? ஏன்டா பதற? சாப்பிட போயிருக்காண்டா. அப்போ எனக்கு என்னைய கேக்குற? இந்த தூக்குறண்டா ஓனர. டேய் டேய் டேய், என்ன மறந்துட்டு எங்கடா போற? சாப்பிட போறேன்டா. டேய் எனக்குடா. கவலைப்படாத, வாங்கிட்டு வரேன். மச்சான் சாப்பாடு எல்லாம் கொலவெறி ஆயிடுவேன்டா. நீ வேலையை பாடுறா, நான் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடுவானா? அவனை ஓடுங்கடா, அவனை தூக்குங்கடா. ஃபோன் பண்றான். டேய் அவன்கிட்ட குடுறா. இந்தடா பேசுறா. ஒண்ணுலமா பாரா, இப்ப ஒண்ணுலப்பா. ஒண்ணுலமா. சொல்லுங்கடா. சொல்லுங்கப்பா. என்னாச்சு சொல்லுங்கடா. அப்பா ஒண்ணுலப்பா, சரியா இருப்பா. என்னாச்சு? வாங்க. ஒண்ணுல உட்காருங்க. உட்காருங்க. கடவுளே. டாக்டர், என் பையன் எப்படி இருக்கு? காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. நிறைய பிளட் போயிருக்கு. அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இவதான் ரொம்ப பயப்படுற டாக்டர். இன்னும் 2-3 நாள்ல வீட்டுக்கு கூட்டு போயிடலாமா? அவருக்கு தேவை நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம். வெரி வெரி மஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வாங்க தம்பி. என்னண்ணே, தம்பி பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாராமா? என்னாச்சு? எனக்கு இப்பதானே தெரியும். ராத்திரி சாப்பிட போறப்ப கணபதி மெஸ்ஸுக்கிட்ட. அழுகாதீங்க. நாங்கெல்லாம் இருக்கும்போது பையனுக்கு ஒன்றும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் 2-3 நாள்ல வீட்டுக்கு கூட்டு போகலான்னு சொல்லிட்டாரு. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் தேவையா? பார்த்து போக கூடாதா? நம்ம தான் தம்பி பார்த்து போகணும். ரொம்ப அடியா? ஒன்றும் இல்லை, நான் தலையில் காலில் கையில். சரி, நல்லா ரெஸ்ட் எடுங்க.
நான் வேலை விஷயமா வெளியே போகணும் இருக்கு. போயிட்டு வந்து உங்களை சரிண்ணா பார்க்குறேன். வரட்டா? சரிண்ணா. மரண பயம்னா இன்னான்னு இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பயம்? என்ன பயம்? மரண பயம். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஜீவானா அங்க. என்ன ஜீவா? அழாம இருந்தாதான் என் தனத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் இப்படி பைக்ல போய்? அது வேற விடு. காய ஆடுறதுக்கு மருந்தோ ஸ்கேனோ ஜூஸோ முக்கியம் இல்லை. நம்ம மேல பாசமா இருக்கவங்க இருந்தாலே போதும், காயம் தன்னால் ஆகிடும். பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்கிறான். எவ்வளவு போதில வீட்டுக்கு போயிருப்போம், அவன் சொல்றான்னு கேக்குறீங்களா? எவனோ நோட்டில் போட்டு அவனை தூக்கியிருக்கான் தாண்டா எனக்கு தோணுது. என்ன நடந்துச்சுன்னு நீ எங்களுக்கு சொல்ல வேணாண்டா. பெற்றவங்க எங்களுக்கு எல்லாமே தெரியும். கால் நினைக்கிற அளதாண்டா சுனாமியா மாறும். நல்லா யோசி, நல்ல ஒரு முடிவெடு. நானும் இவளும் உன் கூடவே இருப்போம். ம் ம். இந்த டெண்டருக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை நீங்க சரியா சப்மிட் பண்ணீங்கன்னா இந்த டெண்டர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை விட்டுட்டு ப்ரெஷரு, ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் சொல்லிட்டு என் டைமை இங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பால் பாண்டி. எஸ் சார். இந்த டெண்டர் விஷயமா யாராவது என்ன பார்க்கறதுக்கு வந்தா என்னோட பெர்மிஷன் இல்லாம உள்ள அனுப்பாதீங்க. சரிங்க சார். சரியா? ஓகே சார். போங்க. வணக்கம். நான் கதிரவன். உட்காருங்க. புதுசா வந்திருக்கிற உங்களுக்கு என்னை பத்தி தெரிய லேட் ஆகும். அதனால தான் நானே நேரில் வந்தேன். அரசாங்கத்திலிருந்து இந்த ஊருக்கு எந்த டெண்டர் அறிவிச்சாலும் ஒதுக்கப்பட்ட தொகையிலிருந்து கொஞ்சம் இந்த கதிரவனுக்குன்றது இங்க எழுதப்படாத சட்டம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கரைவேஷ்டி, போலீஸ்காரு கூட ஆளுங்கன்னு வந்து ஆபீஸரை மிரட்டுற நிறைய சினிமாவை நீங்க பார்த்துருக்கீங்க. ஆனா நான் வேற. எனக்கு நேர்மை பிடிக்கும். அப்படி நான் இருக்க பிடிக்காது. எனக்கு இந்த டெண்டர் வேணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யணும். செய்யறீங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். வரேன். தம்மா போட்டு கிளம்பிடலாம்ப்பா. வண்டியை நீ பாட்டு பின்னாடி போ. தம்பி இங்க வா. ஜீவா பைக்ல இருந்து விழுந்துட்டானாமே. பதறி போயிட்டேன் தெரியுமா? ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா பார்த்து போக கூடாதா? அன்னைக்கே வரலான்னு தான் நினைச்சேன். நிறைய வேலை. இனிமேலாவது பார்த்து இருக்க சொல்லுங்க. பட்டுமா? கௌரி வண்டி ஏறுறா. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க சொல்ற? அடிக்கிறதையும் அடிச்சு விட்டு நல்லா விசாரிச்சுட்டு போறான் அவன். ஏய், அவனை கதவை தொட்டி தூக்கலாமாடா? டேய், அது ஒரு விஷயமே இல்லடா. இந்த மாதிரி ஆளுங்க ஒவ்வொருத்தருக்கும் பலமேம கூட இருக்கவங்க தான்டா. ஒவ்வொருத்தனா தூக்கணும். ஆனா செய்யறது நம்மன்னு தெரியக்கூடாது. ஏய், தொட்டாலே தெரியும்டா நாம தானே.
அடி வாங்கினவனுக்கு மட்டும்தான் தெரியணும் நம்ம செஞ்சோன்னு. ஆனா அவன் சொல்லக்கூடாது. அவனை கிறுக்கு பிடிக்க வைக்கணும். கட்ட கடைசியில நம்ம தானே எதுக்கு போய் நிப்போம். எப்ப செய்யணும்னு நான் சொல்றேன். அண்ணே வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. காரணம் சொல்லாதடா. கதிரவனுக்கு பிடிக்காது. காசு வாங்கும்போது என்னடா சொன்ன? அண்ணே 4-5 மாசத்துல வட்டியோட திருப்பி தர சொல்லியிருந்தேன். இப்போ 8 மாசம் ஆச்சுண்ணே. வட்டியும் தரல, அசலும் தரலண்ணே. ரெண்டும் தராட்டி என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களை வந்து பாத்துருக்கேன். மன்னிச்சிருக்கேன். கை நீட்டி காசு வாங்கினா சரியா இருக்கணும்டா. சொன்ன சொல்ல காப்பாத்தணும். இப்ப நான் என்ன செய்யட்டும் சொல்லு. இன்னும் 4-5 நாள்ல வட்டியோட திருப்பி கொடுத்துறேன். மறுபடியும் உன்னை தேடி என்ன வர வச்சினா கொண்டே போடுவேன். மனசுல வச்சுக்கோ. காசோட வா. வாங்கடா போடா. அன்னைக்கே நினைச்சேன்டா அந்த கதிரவன் தான். நம்ம கடை தந்ததுல இருந்து நம்மள கண்டா அவனுக்கு ஆகிறதே இல்லடா. இவங்க எல்லாம் என்ன செஞ்சிடுவாங்கன்னு அசால்ட்டா நினைச்சு செஞ்சிருக்காங்க. இவங்களை லேசா ஆட்டம் காட்டணும் பாண்டியா. சமூகத்துக்கு வணக்கங்க. யாரா நீ? அடியேன் ஆண்டிப்பட்டி ஆறுமுகங்க. கஷ்டப்படுற ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க சொல்லி கடவுளை அனுப்பிச்சு வச்சு கலைஞ்சிருங்க. எங்கடா நாடகம்? மானாமதுரம் கூட்டு வந்தானுங்க. ஒப்பனை போட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஊர் 2 பட்டு போச்சுங்க. கூத்தாடி பொழப்பு திண்டாட்டமா போச்சுங்க. யார் யார் வந்தீங்க? நானுங்க, தங்கத்தாரக பானுங்க மற்றும் பலருங்க. பானு பேசுமா? ஆண்ட உத்தரவு போட்டா ஆடுங்க பானு. பானு வா.